தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதம் தோறும் மாதா மரிய மாதா நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாதாவினுடைய பரிமாணங்களையும் வெளிப்பாடுகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த நாளிலே இருதய மாதா என்று நாம் அழைக்கக்கூடிய மாசற்ற இதயத்தின் அன்னையினுடைய நாமத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாசற்ற அன்னைக்கென்று ஒரு விழா எடுத்து கொண்டாடுகிறது திரு அவை. 1969 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த அன்னையினுடைய விழாவை பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின் வருகிற 3வது சனிக்கிழமை, அதாவது ஆண்டவருடைய தூய இருதயத்தினுடைய விழாவுக்கு மறுநாள், அதாவது திரு உடல் திரு ரத்த விழாவுக்கு அடுத்து வருகிற சனிக்கிழமை கொண்டாட பணிக்கிறார். அப்படி என்றால் அதற்கு முன்பாக 1944ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் இந்த விழாவை ஆகஸ்ட் மாதத்திலே விண்ணேற்பு அன்னை விழாவுக்கு ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கொண்டாட பணித்திருந்தார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த அன்னை 2000 ஆண்டு வரலாற்றினுடைய கிறிஸ்துவத்துக்கு என்ன, இந்த 20ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த அன்னையை பற்றி திரு அவை எண்ணுகிறதா என்று நீங்கள் எண்ணக்கூடும். இந்த அன்னையினுடைய அந்த திரு உருவத்தை நாம் பார்க்கிற பொழுது தன் இதயத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற, சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த இதயமாக, அந்த இதயத்தை சுற்றி வெண்ணிற பூக்கள், அந்த இதயத்திலே வாழ் ஒன்று ஊடி உருவி நிற்கக்கூடிய காட்சியை நாம் இந்த அன்னையினுடைய திரு உருவத்திலே பார்க்க முடியும். இவை ஆழமான உண்மைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பற்றி சுடர்விட்டு எரிகிற அன்னையினுடைய இதயம் என்பது அவருடைய அக நம்பிக்கையையும் அன்பையும் நமக்கு வெளிக்கொணர்வதாக அமைந்திருக்கிறது. அந்த இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெண்ணிற பூக்கள் எல்லாம் அவருடைய தூய்மையான வாழ்வை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இதயத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த வாழ் என்கிற அந்த சின்னம் அவருடைய துன்பத்தை, நமக்காக மீட்புக்காக பாடுபட்ட இயேசுவினுடைய பாடுகளோடு தன்னுடைய பாடுகளை இணைத்துக் கொண்ட அன்னையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆம், அன்புக்கு உரியவர்களே, இந்த அன்னையினுடைய இந்த இதயம் என்பது ஒரு உன்னதமான கொடையாக இறைவன் நமக்கு தருகிறார். இந்த அன்னையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அன்னையின் இந்த விழாவினுடைய வரலாற்று பின்புலங்களை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய திரு அவையிலே ஒவ்வொரு மறை உண்மைகளையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு அதற்கு விபிலிய பின்னணி இருக்க வேண்டும். நம்முடைய திரு அவையினுடைய பாரம்பரியம் எப்படி இருந்திருக்கிறது என்று அறிய வேண்டும். திருத்தந்தையர்கள் அல்லது நம்முடைய புனிதர்கள் இந்த இறையலை பற்றி, இந்த சிந்தனையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது ஒரு சிறப்பான அம்சமாக அமைந்திருக்கும். விபிலிய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வசனத்திலே மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற செய்தி அன்னையினுடைய இதயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னையினுடைய இதயம் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறது. அதே போல லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே சிமியோனுடைய வாக்கு, உன்னுடைய இதயத்தை வாழ் ஒன்று ஊடுருவும் என்று சொல்லுகிற அந்த வாக்கு அன்னை படப்போகிற துன்பத்தை முன் உணர்த்துகிற ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த சிந்தனை தான் அன்னையை பற்றிய இந்த மாசற்ற அன்னையினுடைய
அந்த திருவுருவத்திற்கான அன்னைக்கான அடித்தளத்தை கொடுக்கிறது. தொடக்க திரு அவையிலே அன்னை மரியாளை புதிய ஏவாளாக, அன்னை மரியாளை இறைவனுடைய தாயாக கொண்டாடினார்கள். 4ஆம் நூற்றாண்டிலே தான் முதல் முறையாக இந்த இதயத்தினுடைய அக தூய்மையை பற்றிய சிந்தனையை புனித அகஸ்தீனார் குறிப்பிடுகிறார். அகஸ்தீனார் மிகப்பெரிய இறையியலாளர். அவருடைய எழுத்துக்களை பார்க்கிற பொழுது, இந்த அன்னையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, அன்னையினுடைய அக நம்பிக்கை என்பது அவருடைய தாய்மையை விட உயர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். இங்கே அகம் என்பது இதயத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இது 4வது நூற்றாண்டிலே அமைந்திருக்கிறது. அதன் பின் 11வது நூற்றாண்டிலே புனித ஆன்சலம் தன்னுடைய எழுத்துக்களிலே அன்னையினுடைய பற்றி எறியக்கூடிய அன்பை பற்றிய குறிப்புகளை எழுதுகிறார். அதன் பின் 13வது நூற்றாண்டிலே புனித மேக்தலின் என்கிற புனிதை காட்சி காணுகிறார். அவருடைய ஒரு காட்சியிலே அன்னை மரியாளினுடைய நெஞ்சிலே அருள் நிறைந்த மரியா என்று சொல்லப்படுகிற ஹெயில் மேரி என்கிற அந்த வார்த்தை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகிறார். அதன் பின்பு இதே மாதிரி காட்சி காணக்கூடிய புனித ஜெட்ரூட்டம்மாள் 13வது நூற்றாண்டிலே தான். அவரும் அன்னையின் காட்சி ஒன்றை காட்டுகிறார். தமத்திருத்துவ இறைவனிடம் அன்னை ஒரு மனித இதயத்துக்கு எவ்வளவு அருளால் நிரப்பப்படுமோ பட முடியுமோ அந்த அளவுக்கு அருளை நிரப்ப வேண்டும் என்று பரிந்துரைக்கக்கூடிய ஒரு காட்சி. எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த வரலாற்று பின்புலங்கள் எல்லாம் அன்னையினுடைய இந்த மாசற்ற இருதயத்தினுடைய ஒரு நம்பிக்கையினுடைய அடித்தளமாக அமைந்திருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக 17ஆம் நூற்றாண்டிலே புனித ஜான் யூட்டஸ் என்கிற புனிதர், அவரை இரு இதயங்களுடைய திரு இதயங்களுடைய அப்போஸ்தலர் என்று குறிக்கப்படுகிறது வரலாற்றிலே. இவர் பிரான்சிலே பிறந்தவர். பிரான்ஸ் தேசம் எங்கும் திரு இருதயத்தினுடைய நம்பிக்கையை, பக்தி முயற்சிகளை எல்லாம் மிக அழகாக, மிக சிறப்பாக பரப்பக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவருக்கு வழங்குகிறார். அதை அவர் எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர்தான் இந்த 2 விழாக்களையும் கொண்டு ஆடுவதற்கான ஒரு அடித்தளத்தை அவர் உருவாக்குகிறார். 1744வது ஆண்டிலே சில இடங்களிலே அவர் முதல் முறையாக கொண்டாடவும் துவங்குகிறார். அவருடைய தாக்கம் பிரான்ஸ் தேசம் எங்கும் பரவுகிறது. அதனுடைய அடிப்படையிலே திருத்தந்தை 7ஆம் பயஸ் என்கிற திருத்தந்தை அனுமதியை வழங்குகிறார். சில இடங்களிலே இந்த விழாவை கொண்டாடுவதற்கான அனுமதியை வழங்குகிறார். அதன் பின்பு இதனுடைய அடுத்த பரிணாமத்தை அடைகிற இடம் எது என்றால், பாத்திமாவிலே அன்னை சிறு சிமிகளுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது அங்கு சொல்லப்படுகிற செய்தி ரகசியங்களிலே ஒன்று, இயேசு இந்த உலகையெல்லாம் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கான அழைப்பை தருகிறார் என்கிற செய்தியை தருகிறார். அதனுடைய அடிப்படையில தான் 1942வது ஆண்டிலே அப்போதைய திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் உலகப் போரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதையும் இந்த மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அந்த அமைதியின் சூழ்நிலையிலே 1944ஆம் ஆண்டிலே முதல் முறையாக நான் முன்னர் குறிப்பிட்டது போல ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாட அழைப்பு விடுத்தார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த அன்னையினுடைய விழாவுக்கான, இந்த அன்னையை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்வதற்கான, வெளிப்படுத்துவதற்கான அடித்தளமான பரிணாமமாக, தூய ஆவியினுடைய வெளிப்பாடாக அமைந்த வரலாறு என்பது இதுதான். அன்புக்கு உரியவர்களே, அருமையான இறை மக்களே, ஒரு குட்டி கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியை ஒரு இதயம் போன்ற ஒரு வடிவத்தை அழகாக
இருந்த அது இதயம். அந்த இதயத்தை வட்டமாக மாணவர்களை நிற்க செய்து அந்த இதயத்தை கொடுத்து, இது ஒரு தூய்மையான இதயம். இந்த இதயம் உங்களை கடந்து வருகிற பொழுது நீங்கள் கைகளிலே வாங்கும் போது இந்த இதயம், உங்கள் இதயம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லி அடுத்த நபர் அருகிலே நீங்கள் தரையிலே வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய சோகங்கள், துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் இவைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அடுத்தவருடைய அருகிலே வைக்கிறார்கள். இறுதியாக ஆசிரியரிடம் வருகிறது. அப்போது இந்த சிறுவர்கள் கீழே வைக்க வைக்க அந்த இதயத்திலே சிறு சிறு கீறல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போது ஆசிரியர் அந்த இதயத்தை காண்பித்து, பாருங்கள், இந்த இதயம் எவ்வளவு கீறல்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னிடமிருந்து அருமையான தங்க நிறத்தாலான ஒரு வண்ணத்தை எடுத்து அதை முழுவதுமாக தீட்டுகிறார். தீட்டி அந்த கீறல்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், இப்படித்தான் இறைவனும் நாம் நம்முடைய இதயத்தை அவரிடம் ஒப்படைக்கிற பொழுது நம்முடைய கீறல்களை எல்லாம் அருமையாக அவர் சரி செய்து விடுகிறார் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்கு உரியவர்களே, நாம் வாழுகிற இந்த சமூகத்திலே ஏராளம் தோல்விகள், ஏராளம் சிக்கல்களை சந்தித்து நம்முடைய இதயங்கள் எல்லாம் இன்றைக்கு காயப்பட்ட இதயங்களாக அமைந்திருக்கிறது. நாம் அந்த இதயங்களை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அன்னை நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். அன்னையினுடைய தூய அன்பினால் பற்றி எறியக்கூடிய அந்த இதயம் என்பது நமக்கு சொல்லுகிற செய்திதான் என்ன? அந்த இதயம் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இதயம் என்றால் என்ன என்று குறிப்பிடுகிறார். இதயம் என்பது நம்முடைய வாழ்வின் நாம் பெற்றுக்கொள்ளுகிற, கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தினுடைய மையம் என்று குறிப்பிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவியல் யுகத்திலே வாழுகிறோம். இந்த காலத்திலும் ஒருவர் நோயிற்றிருந்தால் அவருடைய சிந்தனைகள், அவருடைய மனக்கவலைகள் தான் அந்த இதய நோய்க்கு காரணம் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், நம்முடைய இதயம் என்பது தூய்மையானதாக, இதயம் என்பது அமைதியானதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்னையிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். இந்த அன்னையை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். மேலும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? நாம் நம்முடைய இதயத்தை மூடிவிட்டோம் என்றால், நம்முடைய இதயத்தை கல்லாக்கி கொண்டோம் என்றால், நாம் நம்முடைய கரங்களிலே கல்லறிவதற்கு தயாராகிவிட்டோம் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்கிறார். எனவே இந்த அன்னையினுடைய இதயம் நமக்கு சுட்டி காட்டுகிற வாழ்வு என்பது ஒரு தூய இதயம். அந்த இதயம் என்பது பிறருடைய அன்புக்காக, பிறரை நாம் நேசிக்கிற அன்பாக துடிக்க வேண்டும். அந்த இதயம் அப்படி துடிக்காத இதயம் என்பது அது இறந்த இதயமாக, கல்லான இதயமாக மாறி போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த சுட்டி காட்டுகிறது நம்முடைய அன்னையினுடைய இதயம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையை நாம் கொண்டாடுகிறோம். மாசற்ற அன்னையினுடைய அந்த இதயம் என்பது, இந்த பக்தி முயற்சி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கக்கூடிய அழைப்பு என்பது, நாம் இந்த அன்னைக்கு இடம் பரிந்துரை வைப்பது மட்டுமல்ல, இந்த அன்னை நமக்கு பரிந்துரை வைக்கிறார். நம்முடைய இதயங்களை அந்த அன்னையிடம் ஒப்படைப்போம். நம் இதயங்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய இதயங்கள் யாவும் அன்பினால், இறை அன்பினால் துடிக்க விட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இன்னல்களிலே வாழுகிற மக்களை காணுகிற பொழுது நம்முடைய இதயம் துடிக்க வேண்டும். நம்முடைய காதுகளுக்கு அவர்களுடைய குரல் கேட்கிற பொழுது நம் இதயம் அதற்காக துடித்தாக வேண்டும். நம்முடைய இதயம் துடிக்கிற பொழுது நம்முடைய கருணை நம்மிலே பிறக்கிறது, இதயத்திலிருந்து கருணை பிறக்கிறது. எனவே அன்னை கருணையின் வடிவமான இதயத்தை கொண்டிருக்கிறார். அந்த அன்னையிடம் நம்மை நாம் ஒப்படைப்போம். நாமும் தூய இதயம் கொண்டவர்களாக வாழ்வோம். உங்களை இந்த மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.